மாநகராட்சி அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இந்த அலுவலகத்திலிருந்து என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளப்படவிருக்கிறாங்க? லாவண்யா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்படைந்திருக்கிறது. ஒருபுறம் அரசியல் கட்சிகள் அந்த கூட்டணி தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் மற்றொரு புறம் அதிகாரிகள் தங்களது பணிகளை விரைவாக துவக்கியிருக்கிறார்கள். இதனுடைய முதல் கட்டமாக தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் கட்டுப்பாட்டு அறை கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தில் தற்போது பணியாளர்கள் பணிகளை துவங்கியிருக்கிறார்கள். இந்த அலுவலகத்திற்குள்ளாக தற்போது கணினிகள் வைக்கப்பட்டு தற்போது ஊழியர்கள் தற்போது பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளை பொறுத்தவரை இங்கு மொத்தம் பல்வேறு குழுக்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் தற்போது பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். நிலைக்குழு, கண்காணிப்பு குழு என மொத்தம் 9 குழுக்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்கள் சுழற்சி அடிப்படையில் பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். காலை, மதியம், இரவு என தொடர்ச்சியாக இந்த குழுக்கள் களத்தில் இருக்கும். அதேபோன்று 24 மணி நேரமும் இந்த கட்டுப்பாட்டு அறையானது இயங்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டு அறையில் 24 மணி நேரமும் பணியாளர்கள் இருப்பார்கள். தேர்தல் தொடர்பான புகார்கள் அனைத்துமே இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடியாக தெரிவிக்கலாம். இதற்காக பிரத்யேக எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரத்யேக எண்ணுக்கு புகார் தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த புகார்கள் உடனடியாக களத்தில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட குழுக்கள் நேரடியாக களத்திற்கு சென்று தெரிவிக்கக்கூடிய புகார்கள் குறித்து விசாரிப்பார்கள். இதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே இதற்கான அறை தனியாக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டு அதிகாரிகளும் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். இதேபோன்று அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து தற்பொழுது மாநகராட்சி அலுவலகத்தில் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் தற்பொழுது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே மற்ற அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை வேட்பாளர்கள் தேர்வு என்று ஒருபுறம் தனியாக அதற்கான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் தற்பொழுது அதிகாரிகளை பொறுத்தவரை தேர்தல் நடத்துவதற்கான முதல்கட்ட பணிகளை துவக்கியிருக்கிறார்கள். அதற்கான பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.